Hello friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம செக்ஷன் 44BB அடுத்த presumptive taxation for non-resident பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 44B ஷிப்பிங் பிஸ்னஸ்னால கிடைக்கிற presumptive taxation பார்த்தோம். இந்த வீடியோவில் அடுத்த ரெண்டு presumptive taxation பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா profit and gains in connection of exploration of mineral oils. மினரல் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பிஸ்னஸ், இந்த மாதிரி மினரல் ஆயில்ஸை வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுற பிஸ்னஸில் ஈடுபடுற ஒரு நான் ரெசிடெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் தான் வந்து 44BB. இந்த 44BBக்கு வந்து அவர் ஆப்ட் பண்ணிட்டாருன்னா இந்த மினரல் ஆயில்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பிஸ்னஸ்லேருந்து வர்ற இன்கமுக்கு வந்து அவர் ப்ரிசம்டிவ் பேசிஸில் டேக்ஸ் கட்டலாம். எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10% ஆஃப் அமௌண்ட் ரிசீவ்டு. மொத்தமாக அவருக்கு வர்ற பிஸ்னஸில் வர்ற மொத்த அமௌண்ட்டில் 10% வந்து டேக்ஸபிள் அமௌண்ட்டாக அவர் காமிச்சிக்கலாம். தட்ஸ் ஆல். நம்ம எப்படி போன கேஸில் வந்து 7.5% பார்த்தோமோ அதே மாதிரி மினரல் ஆயில்ஸாக இருந்துச்சுன்னா 10% அவர் டேக்ஸ் கட்டணும். 10% அமௌண்ட்டுக்கு அவர் டேக்ஸ் கட்டணும். கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனி சர்வீஸ் ஆர் ஃபெசிலிட்டி, அது என்ன சர்வீஸாக வேணாலும் இருக்கலாம், இந்த மினரல் ஆயில் ரிலேட்டடாக இருக்கிற என்ன சர்வீஸாக வேணாலும் இருக்கலாம். பட் கண்டிஷன் அது வந்து மினரல் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கணும், அதுதான் ஒரே கண்டிஷன். அதில் இருக்கிற பிளான்ட் அண்ட் மிஷினரியை வந்து அவர் ஹையர் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் தான். அவரோட சர்வீஸ் ஆர் ஃபெசிலிட்டி என்னவா வேணாலும் இருக்கலாம், பட் பிஸ்னஸ் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மினரல் ஆயில் தான் இருக்கணும், ஒரு கண்டிஷன். செகண்ட் ஒன், அதுக்கு யூஸ் பண்ணுற பிளான்ட் அண்ட் மிஷினரியை ஹையர் பர்ச்சேஸ் பேசிஸில் அவர் வாங்கியிருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் அவர் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னா அவர் செக்ஷன் 44BB படி மொத்த அமௌண்ட்டில் 10%க்கான அமௌண்ட்டுக்கு மட்டும் அவர் டேக்ஸ் கட்டினா போதும். திரும்ப அதே ரூல் தான். எப்படி அவர் வந்து இதை விட இந்த 10% விட அவர் கம்மியாக காமிக்கணும்னு நினச்சார்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், 44AB படி டேக்ஸ் ஆடிட் பண்ணணும், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஃபீஸ் ஆர் டெக்னிக்கல் சர்வீஸாக இருந்துச்சுன்னா 44DA அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே போயிடுவார். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், அந்த எனி சர்வீஸ் ஆர் ஃபெசிலிட்டி சொன்னேன்ல, அந்த எனி சர்வீஸ் ஆர் ஃபெசிலிட்டி வந்து ஃபீஸ் ஆர் டெக்னிக்கல் சர்வீஸாக இருந்தால் மட்டும் 44BBக்கு கீழே வராது. ஏன்னா வந்து அது 44DA கவர் பண்ணிடுது. ஸோ 44BB கீழே வராது. தட்ஸ் ஆல். சேம் ரூல் தான். கண்டிஷன்ஸ் வந்து எனி சர்வீஸ் ரிலேட்டிங் டு எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் மினரல் ஆயில் ஒரு கண்டிஷன், அதுக்கான பிளான்ட் அண்ட் மிஷினரியை ஹையர் பர்ச்சேஸ் பேசிஸில் அவர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டார்னா மொத்த அமௌண்ட்டில் 10% வந்து அவர் வந்து டேக்ஸபிள் அமௌண்ட்டாக காமிச்சா போதும். அடுத்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 44BBA. BBA அப்படிங்கிறது வந்து அப்படியே நம்ம எப்படி வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ் பார்த்தோமோ 100% எல்லாமே சேம். பட் ஷிப்பிங்க்கு பதிலாக என்னது, ஏர்க்ராஃப்ட். ஷிப்பிங்க்கு 7.5%, ஏர்க்ராஃப்ட்டுக்கு 5%. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர ரூல்ஸ் நம்ம அங்கே படித்தோம்ல அவ்வளோ ரூல்ஸுமே அப்படியே HSLாக 44BBAக்கும் ஒத்து வரும். ஸோ நம்ம திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏர்க்ராஃப்ட்டுக்கு அப்படியே பியில் படித்த அதே ரூலு. ஸோ பிரச்சனை இல்லை. அங்கே 7.5%, இங்கே 5%. தட்ஸ் ஆல். ஒரு சின்ன சம் பார்த்துருவோம். மிஸ்டர் கியூ அண்ட் என்ஆர் ஆப்ரேட்ஸ் ஏர்க்ராஃப்ட் பிட்வீன் சிங்கப்பூர் அண்ட் சென்னை. சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வந்து அவர் ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. இவ்வளோ அமௌண்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறாரு. என்னென்னா ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு கொண்டு போகிறதுக்கான கேரேஜ் ஒரு 2 கோடி, குட்ஸை கொண்டு போகிறதுக்கான கேரேஜ் அமௌண்ட் வந்து ஒரு 1 கோடி, அப்புறம் சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு கொண்டு வர்ற பேசஞ்சர்ஸை கொண்டு வர்றதுக்கான அமௌண்ட் வந்து ஒரு 3 கோடி, அப்புறம் சென்னையிலேருந்து சிங்கப்பூருக்கு பேசஞ்சரை கொண்டு போகிறதுக்கான அமௌண்ட் ஒரு 1 கோடி. மொத்தம் எத்தனை, 2, 1, 3 + 3 6, 6 + 1 7 crores. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 6.75 crores சொல்கிறாங்க. கம்ப்யூட் டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். இதே வந்து செகண்ட் பி கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸில் வந்து மிஸ்டர் கியூங்கிறவர் வந்து ஒரு நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல். அதே இண்டிவிஜுவல் வந்து இண்டிவிஜுவலாக இல்லாமல் ஒரு நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனியாக இருந்தாருன்னா ஆன்சர் மாறுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அவர் இந்த கண்டிஷன்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாரா அப்படிங்கிறத பார்க்கணும். என்னக்கு நம்ம கண்டிஷன் பார்த்தோம், வேறு நாட்டிலேருந்து இந்த நாட்டில் வந்து ஒரு ஏர்க்ராஃப்டை வந்து பேசஞ்சர்ஸையோ குட்ஸையோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸில் இருக்கார். அது என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா ஏர்க்ராஃப்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏர்க்ராஃப்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறதுனால அவர் செக்ஷன் 44BBAக்கு கீழே வருவார். ஏன்னா வந்து ஷிப்பிங் பிஸ்னஸ் வந்து செக்ஷன் 44BBA. ஸோ வருவாருன்னு தெரிஞ்சிருச்சு. கண்டிஷன்ஸ் நம்ம அந்த பியில் என்னென்ன கண்டிஷன்ஸ் பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சரை கிளைம் பண்ண முடியாது, செட் ஆஃப் பண்ண முடியாது, கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம். நமக்கு இங்கே மொத்த ரிசிப்ட் எவ்வளோ, 2 + 1 3, 3 + 3 6, 6 + 1 7.
மொத்த 7 கோடிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 5% தானே நம்ம பார்த்தோம் செக்ஷன் 44 BBA படி. ஸோ 7க்கு 5% 35 lakhs. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் 6.75 lakhs கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சரையுமே கிளைம் பண்ண முடியாதுங்கிறது தான் ரூல். ஸோ மொத்த 7 கோடிக்கு 5% டேக்ஸ் கட்டணும். செகண்ட் கொஸ்டின் என்ன, ஃபாரின் கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஒரு ஆன்சர் மாறுமா அப்படின்னு கேட்டால் மாறாது. ஏன்னா நம்ம இங்கே 44BO இருக்கட்டும் இல்லை 44BBAவாக இருக்கட்டும், வெறுசாக நான் ரெசிடென்ட்டுன்னு தான் பார்த்தோமே தவிர நான் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல், நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனின்னு பார்க்கல. ஸோ இந்த ரூல் வந்து காமன் ஃபார் போத் நான் ரெசிடென்ட் அண்ட் நான் ரெசிடென்ட் ஃபாரின் கம்பெனி. அதனால் தாராளமாக வந்து இந்த ஃபாரின் கம்பெனிக்கும் இதே அமௌண்ட்டு டாக்ஸபிள் இன்கமாக காட்டலாம் செக்ஷன் 44 BBAக்கு கீழே. முக்கியமான பாயிண்ட் இதில் இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5% இஸ் ஃபார் ஏர்க்ராஃப்ட் அண்டு 7.5% இஸ் ஃபார் ஷிப்பிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் கிளைம் பண்ண முடியாதுங்கிறது அடுத்த பாயிண்ட்டு. செக்ஷன் எழுதுனா தான் நமக்கு வந்து கொஞ்சம் ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஈஸி தான், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஏர்க்ராஃப்ட்னா BBA, ஷிப்பிங்னா BE, அதே மாதிரி ஆயில்ஸ்னால் BB, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் 2-3 செக்ஷன்ஸ் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.